உசுர வெறுத்து கரண்ட் பெட்டியில் கை வைத்த அலாட் ஆறுமுகத்துக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைத்ததை போல இங்கு 2 லகுடபாண்டிகள் மின் பகிர்மான பெட்டிக்குள் கையை விட்டு கரண்ட்டுக்கே தண்ணி காட்டி பியூஷ் கேரியரை திருடி கல்லா கட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் கைவரிசை காட்டிய சிசிடிவி காட்சிகள்தான் இவை. சென்னை நீலாங்கரை, கொட்டிவாக்கம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் உள்ள சுவாமிநாத நகர் 6வது தெரு, ஏஜிஎஸ் காலனி, நாட்கோ காலனி பகுதிகளில் இருந்து மின்சார அவசர எண்ணிற்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்திருக்கின்றன. தங்களது பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக சரி செய்து தரும்படியும் பொதுமக்கள் புகார் கூறியிருக்கிறார்கள். இதனை அடுத்து பணியில் இருந்த மின்வாரிய ஊழியர்கள் பொதுமக்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறிய இடங்களுக்கு சென்று பார்த்தபோது கொட்டிவாக்கம் நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மின் பகிர்மான பெட்டிகளில் இருந்த பியூஸ் கேரியர்களை மர்ம நபர்கள் யாரோ திருடிச் சென்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தனர். பின்பு இதுகுறித்து சென்னை தெற்கு மின் பகிர்மான வட்டம் திருவான்மையூர் பிரிவில் உள்ள உதவி மின் பொறியாளர் சரிதா என்பவருக்கு மின்வாரிய ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். அவர் பியூஸ் கேரியர்களை திருடிய விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி மின் பொறியாளர் சரிதா அளித்த புகாரின் பேரில் நீலாங்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக பியூஸ் கேரியர்கள் திருடப்பட்ட பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்து மின் பகிர்மான பெட்டியில் இருந்து பியூஸ் கேரியர்களை திருடிச் செல்வதை போலீசார் கண்டறிந்தனர். தலைக்கவசம் அணிந்திருந்ததால் போலீசாரால் எளிதில் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை வைத்து விசாரணை செய்ததில் அந்த இருசக்கர வாகனம் சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் பரணி என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவர்தான் பியூஸ் கேரியரை திருடியிருக்கிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடனே போலீசார் பரணியை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக பழகி வந்திருக்கிறார்கள். உழைக்காமல் பணம் சம்பாதிக்க நினைத்த இருவரின் மனதிலும் தோன்றியதுதான் இந்த பியூஸ் கேரியர் திருட்டு. கொஞ்சம் பிசகினாலும் மின்சாரம் தாக்க வாய்ப்புள்ளது என்பது தெரிந்தும் இருவரும் ரிஸ்க் எடுத்து 100க்கும் மேற்பட்ட பியூஸ் கேரியரை திருடி இருக்கிறார்கள். திருடப்பட்ட பியூஸ் கேரியர்களை சென்னை தரமணி பகுதியில் உள்ள வர்கீஸ் என்பவரது பழைய இரும்பு கடையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர். திருட்டு பியூஸ் கேரியர்களை குறைந்த விலைக்கு வாங்கி வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக வர்கீஸ் என்பவரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.